எக் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடிசா கட் பண்ண ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கடையில் ஒரு 6 முட்டை வேக வச்சு நல்லா திருவி எடுத்துட்டேன். இந்த சைடு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டஃபிங் ரெடி. நான் ஹோம்மேட் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இதுல மைனஸ் கெச்சப் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங் இதுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தனா கொஞ்சமா சீஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ மேல ஒரு பிரெட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கிரில் பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதா. மேலேயும் கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பீஸ் போட்டுட்டு நம்ம ஆடியோ பேப்பர் ஃபைல வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுற வேண்டியதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.